இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்அபிஷியல் யாரை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போனோம். அங்க தினேஷ் பாத்தீங்கன்னா 1,34,000 ஓட்டு வாங்கி லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2வது இடத்துல மணி இருக்கிறாரு 1,22,200 ஓட்டுல. 3வது இடத்துல விஷ்ணு இருக்கிறாரு 1,03,000 ஓட்டுல. 4வது இடத்துல விஜய் 75,000 ஓட்டுல இருக்கிறாரு. 5வது ரவீனா இவங்க 72,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 6வது இடத்துல நம்ம நிக்சன் தம்பி இருக்கிறாரு 61,000 ஓட்டுல. 7வது இடத்துல புள்ளி கேங் தலைவி ரெட் கார்டு சம்பவம் இருக்குல்ல நவம்பர் 4 அதன் முக்கியமான காரியகர்த்தா 2 பேரு. ஒரு தூண்டா இப்ப நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் பூர்ணிமா அவங்க வரல. சோ நாமினேஷன்ல வந்திருக்கிற மாயா கடைசி பிளேஸ்ல இருக்கிறாங்க. அன்அபிஷியல் படி டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க கிளியரா, அதாவது ரவீனாவே பாத்தீங்கன்னா ஒரு 18,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்கல்ல. 15,000 ஓட்டுக்கு மேல இருந்தா அது பெரிய ஓட் டிஃபரன்ஸ் தான். அதை வந்து எடுத்துக்க தேவையில்லை. ரவீனாவை நம்ம வெளியே வச்சிடணும். இங்க ட்விஸ்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாயா நிக்சன் 2 பேருக்கு இடையில தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சேனல் என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. ஸோ இங்க அன்அபிஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது டேஞ்சர் ஜோன் அப்படின்னா மாயா நிக்சன். ஆனா சேனல் சைட்ல பார்க்கும்போது 4 பேர் அதுல வச்சிடலான்னு பாக்குறேன். விஜய், ரவீனா, நிக்சன், மாயா. மாயாவை காப்பாத்துறதுக்காக நிக்சனை பலி கொடுக்க போறாங்களா, இல்ல மாயா நிக்சனை காப்பாத்துறதுக்காக ரவீனா இல்ல விஜய் இந்த 2 பேர்ல இருந்து யாரையாவது பலி கொடுக்க போறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா இங்க நான் 2 போஸ்டா போட்டிருந்தேன். மொத்தம் 7 பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க. 4 தனியா பிரிச்சிருந்த, மற்ற 3 தனியா இருந்துச்சு. இதுல 4 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தான் மாயா நிக்சன்லாம் இருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிளியரா 60% மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க மாயா தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது இடம் பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கு. நிக்சனுக்கு 23% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. 3வது ரவீனாக்கு 12% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு லிஸ்ட் இருந்துச்சுல்ல, அந்த லிஸ்ட்ல விஜய் வர்மாக்கு தான் அதிகமா ஓட் போட்டிருக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை விட அதுக்கு வந்த வாக்குகளை விட பாதி தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது 76% வாங்கியிருக்கிறாரு விஜய் வர்மா. அதை அப்படியே எடுத்துக்க தேவையில்லை, அதை குறைக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கம்யூனிட்டி டேபை பொறுத்தவரை 3 பேர் டேஞ்சர் ஜோன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஒன்னு மாயா, நிக்சன், விஜய் வர்மா. இந்த 3 பேர்ல இருந்தா ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன் ஒருத்தர் 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா நிக்சனை தூக்கலாம்ல அப்படின்னா, நம்ம தூக்கலாம் தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா சேனல்ல பண்ண மாட்டாங்கல்ல. ஏற்கனவே பிக் பாஸ் வேற சொல்லிட்டாருல, டிடிஎஃப் மூலமா டிக்கெட் ஃபினாலில் ஜெயிச்சு ஒருத்தர் ஃபைனல் வீக்குள்ள போறாரு, ஒருத்தர் இங்க இருந்து வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னார்ல. சோ டபுள் எவிக்ஷன் கிடையாது, சிங்கிள் எவிக்ஷன் தான் சொல்லிட்டாரு. சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது மாயா, நிக்சன், ரவீனா, விஜய் வர்மா இந்த 4 பேர்ல இருந்தா ஒரு விக்கெட் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல விஜய் வர்மா போனா அந்த ரெட் கார்டு நவம்பர் 4 சம்பவம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குல்ல. யாரெல்லாம் ரெட் கார்டு தூக்குனாங்களோ அவங்க தான் தொடர்ந்து எவிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மிஷன் இதுவரை பிரேக் ஆகல. நடுவுல வந்து இவங்க பாஸ் பண்ணி வச்சாங்க நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எவிக்ஷனை பொறுத்தவரை அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் தொடர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த ரெட் கார்டு மிஷனை பிரேக் பண்றதுக்காக, மாயாவை காப்பாத்துறதுக்காக, புள்ளி கேங்க காப்பாத்துறதுக்காக விஜய் வர்மாவை தூக்குனாலும் தூக்குவாங்க. அவங்க தூக்க மறந்தாலும் விஜய் வர்மாவே பாத்தீங்கன்னா வாண்டடா போய் வண்டியில் ஏறுவார் போல இருக்கு. மாயாவை மட்டும் தூக்கிடாதீங்க, என்ன வேணா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விக்ரம வந்து இவங்க கரப்பாம்பூச்சின்னு சொன்னாங்க, இவரை கரப்பாம்பூச்சின்னு சொல்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி அவர் எந்த அளவுக்கு அடிமையா மவுத் பீஸா இருந்தாரோ அதே போலதான் இங்க இவரு விஜய் வர்மாவும் மவுத் பீஸா இருக்கிறாரு, அடிமையா இருக்கிறாரு. ஒரு பக்கம் நிக்சன், இன்னொரு பக்கம் விஜய் வர்மா, இன்னொரு பக்கம் 2 பேருக்கு நடுவில் விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மவுத் பீஸுக்கு பஞ்சமே இல்லை. அதனாலதான் புள்ளி கேங் லீடர்ஸ் மாயா, பூர்ணிமா பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டு மாயாவை காலி பண்ண போறாங்களா, இல்லனா மாயாவை காப்பாத்துறதுக்காக வேற ஒரு பீஸ பலி கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்ல யாரு போனா கரெக்டா இருக்கும், உங்க சாய்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.